தமிழ் திரைப்பட நடிகர் ராஜேஷ் காலமானார். அவருக்கு வயது 75. குறைந்த ரத்த அழுத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பினால் அவர் உயிரிழந்ததாக தெரிகிறது. இயக்குனர் கே பாலச்சந்தருடைய அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலமா திரையுலகில் அறிமுகமானவர் தான் நடிகர் ராஜேஷ். தமிழ், தெலுங்கு, மலையாளம் உட்பட பல்வேறு மொழிகள்ல 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல பல கதாபாத்திரங்கள்ல நடிச்சு தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு. கன்னி பருவத்திலே படத்தின் மூலமா நாயகனா அறிமுகமானவர் ராஜேஷ். அதுக்கப்புறமா பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. வெள்ளித்திரை நடிகர், டப்பிங் கலைஞர், எழுத்தாளர், சின்னத்திரை நடிகர் அப்படின்னு அனைத்து துறைகளிலுமே தனது தனித்தன்மையான முத்திரையை பதிச்சிருக்காரு. நடிகர் ராஜேஷ் பன்முக திறமை கொண்டவர் அப்படின்னு திரையுலகினர் பலராலும் பாராட்டப்பட்டிருக்காரு. அந்த 7 நாட்கள், பயணங்கள் முடிவதில்லை, சத்யா, விருமாண்டி, மகாநதி உள்ளிட்ட பல்வேறு படங்கள்லயும் அவருடைய குணச்சித்திர கதாபாத்திரங்கள் காலம் கடந்துமே ரசிகர்கள் மத்தியில பெயர் பெற்றது. கடைசியா விஜய் சேதுபதி, கத்ரீனா கைஃப் நடிச்ச மெரி கிறிஸ்மஸ் படத்துல இவர் நடிச்சிருந்தாரு. இந்த படம் தான் அவருடைய கடைசி படமா அமைஞ்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரைத்துறையை தாண்டி சமூக வலைத்தளங்கள்லயும் ஆரோக்கியம் சார்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு அதிலும் தனக்கென ஒரு தனி ரசிகர்கள் கூட்டத்தை ராஜேஷ் வச்சிருந்தாரு. புத்தக வாசிப்பு சார்ந்தும் அவர் பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. ராஜேஷ் ஒரு பன்முக திறமையாளர் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயங்களே சான்று. சிறந்த மனிதர், நல்லொழுக்கம் நிறைந்தவர் அப்படின்னு அவருக்கு திரையுலகினர் பலரும் புகழஞ்சலி செலுத்தி வராங்க. வெள்ளித்திரை நடிகர், டப்பிங் கலைஞர், எழுத்தாளர், சின்னத்திரை நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து துறைகள்லயுமே ராஜேஷ் வலம் வந்தார். குறிப்பா அவர் டப்பிங் கலைஞர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். டும் டும் டும், மஜா, உள்ளம் கேட்குமே உள்ளிட்ட பல படங்கள்ல பின்னணி குரல் கொடுத்திருக்காரு. பொய் சொல்ல போறோம் படத்துல நெடுமுடி வேணுவுக்கு குரல் கொடுத்திருந்தாரு. 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச 3 படங்கள் என்ன அப்படின்னு ஒரு முறை கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு கலைஞருக்குமே முதல் முயற்சி தான் சிறந்த முயற்சி. அதனால நான் கதாநாயகனா நடிச்ச கன்னி பருவத்திலே, அதுக்கப்புறமா அந்த 7 நாட்கள், இந்த 2 படங்களும் பிடிக்கும். இன்று வரைக்கும் அந்த படத்துடைய இறுதி காட்சி பேசப்படுது. இயக்குனர் நடிகர் கே பாக்யராஜ் ரொம்ப அற்புதமா அந்த படத்தை எடுத்திருந்தாரு. அடுத்தது தேர்ந்த இயக்குனரான கே பாலச்சந்தர் அச்சமில்லை அச்சமில்லை படத்துல என்கிட்ட இருந்து சிறந்த நடிப்பை எடுத்தாரு. ஆனா இப்படி ஒவ்வொரு படத்தை பற்றியும் என்னால ஒரு சிறப்பம்சத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ ரசிகர்கள் மத்தியில நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி கரோனா காலத்தின் போது யூடியூப் தளத்துல அடியெடுத்து வைத்த நடிகர் ராஜேஷ் தன்னுடைய அனுபவ அறிவுல கற்ற பல விஷயங்களை பகிர்ந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மறைந்த நடிகர் ராஜேஷுடைய மகள் வரும் சனிக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி நள்ளிரவு சென்னை வந்தடைவதால் அவருடைய உடல் நல்லடக்கம் ஜூன் 1ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு.